கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என்று கூறிய முதலமைச்சர் சித்தராமையா, தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய அரசு விளக்கம். ஓலா, ஊபர் உள்ளிட்ட வாடகை கார் நிறுவனங்கள் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல். பயணிகளின் பயண திட்டத்தை ஓட்டுநர் ரத்து செய்தால் 10 விழுக்காடு அபராதம். சென்னையில் தக்காளி விலை 2 நாட்களில் 15 ரூபாய் வரை உயர்வு. 1 கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் இன்று மாநிலம் முழுவதுமாக பொதுக்கூட்டங்கள். நாளை முதல் வீடு வீடாக சென்று மக்களை திமுக நிர்வாகிகள் சந்திப்பார்கள் என்று அறிவிப்பு. 4 வழிச்சாலையாகும் ராமநாதபுரம் பரமக்குடி தேசிய நெடுஞ்சாலை 1853 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. முதல் முறையாக வேலைக்கு செல்பவர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது மத்திய அமைச்சரவை. உயிரிழந்த காவலாளி அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலமாக ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவலர்கள் செய்தது மன்னிக்க முடியாத செயல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. திருப்புவனம் காவலாளி அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இது போன்ற செயலில் எந்த காலத்திலும் ஈடுபடக்கூடாது என்று காவல்துறையினருக்கு எச்சரிக்கை. எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலேயே கோவில் காவலாளி அடித்துக் கொல்லப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலையை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் நாளையும் தேமுதிக 5ஆம் தேதியும் போராட்டம் அறிவிப்பு. அஜித்குமார் உடலில் 44 இடங்களில் காயங்கள் இருந்ததாக வெளியான பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. முகம் அந்தரங்க உறுப்பில் மிளகாய் பொடியை தூவி துன்புறுத்தியதும் அம்பலம். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக புகார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய பாலத்தின் நடுவே உடைப்பு. தண்ணீர் ஏற்றிச் சென்ற மினி லாரி கடலுக்குள் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. கோவையில் மரத்தின் கிளையை வெட்டுவதற்கு அனுமதி வாங்கிவிட்டு மரத்தை முழுமையாக வெட்டியவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். வட்டாட்சியர் அதிரடி உத்தரவு. கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலில் நடைபெறக்கூடிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கேரள பள்ளிகளில் அறிமுகமானது ஜூம்பா நடனம். காலை வேளையில் உடற்கல்வியுடன் வகுப்புகளை தொடங்கும் பள்ளிகள். காசாவில் உள்ள மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை வழங்குவது நிறுத்தம். இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் எரிபொருள் தட்டுப்பாட்டை அடுத்து முடிவு. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்ததற்கு முழு பொறுப்பையும் ஆர்சிபி தான் ஏற்கும். விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த 2 நபர் ஆணையம். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் கட்சி எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் நலனுக்கானது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வு மூலமா நம்ம மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்க பார்க்கறாங்க. கீழடியில் கிடைச்ச தமிழனோட பெருமையை மறைச்சி நம்ம வரலாற்றை அழிக்க முயற்சி செய்கிறாங்க. நம் மண், மொழி, மானம் மீது தொடுக்கப்படும் போருக்கு எதிராக சாதி, மதம், அரசியல் கடந்து ஒன்றிணைவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இணைவோம்.
45 நாட்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கும் திமுகவினர் தமிழ்நாட்டுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து பரப்புரை செய்வதுடன் திமுக உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொள்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் சேர்க்க அக்கட்சி இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சியினரின் வீடுகளுக்கும் சென்று பரப்புரை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கமும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம். மேலோட்டமா பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டோட நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடு இருக்கும் பகுதியில் தான் இருந்தால் அவரது வீட்டிற்கும் சென்று பரப்புரை மேற்கொள்வேன் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஓரணியில் தமிழ்நாடு பயணத்தில் உறுப்பினர் சேர்க்கை மட்டுமின்றி தேர்தல் பரப்புரையும் உண்டு என கூறினார். தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை திமுக தலைவர்கள் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து திமுகவின் அமைப்பு ரீதியான 76 மாவட்டங்களிலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் இன்று பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றனர். நாளை முதல் வீடு வீடாக சென்று மக்கள் சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்புவனத்தில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் பேசிய முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தமிழக அரசு தண்டனை பெற்றுத்தரும் என்றும் உறுதியளித்துள்ளார். வணக்கம்மா, ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதியிடம் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். அஜித்குமாரின் வீட்டிற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்று ஆறுதல் கூறிய போது செல்போன் மூலம் அஜித்குமாரின் சகோதரருடன் பேசிய முதலமைச்சர் குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பெற்று தரப்படும் என உறுதியளித்தார். நடக்கூடாது, நடந்துச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். சார் பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. முதலமைச்சர் தங்களிடம் பேசியது ஆறுதல் அளிப்பதாக அஜித்குமாரின் தாய் மாலதி தெரிவித்தார். நிரந்தர வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக முதலமைச்சர் உறுதியளித்ததாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் கூறினார். வேற எதுவும் என்னன்னு கேட்கணும். இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிரந்தர வேலை கிடைச்சா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் சொல்லியிருந்தேன். சரிப்பா, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன், சரிங்களா, வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட். இதையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு காவலர்கள் தாக்கியதுதான் காரணம் என்பதை அறிந்து மிகவும் வேதனையடைந்ததாகவும் இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் 6 காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடி தொடரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ள போதும் காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் விசாரணை குறித்து எவ்விதமான ஐயமும் எழக்கூடாது என்பதற்காக வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நியாயமான, ஒளிவு மறைவற்ற, எவ்வித பாரபட்சமும் இல்லாத விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும்
கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு தண்டனை பெற்றுத் தரும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதுபோன்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களை எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை என கூறியுள்ள முதலமைச்சர், திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் எங்கும் யாராலும் நடக்கக்கூடாது என்றும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.